வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் இருந்து சென்னை வரும் ஏர் பிரான்ஸ் பயணிகள் விமானம் வழக்கம் போல மாலை பாரிஸிலிருந்து புறப்பட்டு நள்ளிரவு 12 மணிக்கு சென்னை வந்துவிட்டு மீண்டும் அதே விமானம் அதிகாலை 2 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு பாரிஸ் நகருக்கு செல்லும். அதே போல் அந்த பயணிகள் விமானம் நேற்று 317 பயணிகளுடன் பாரிஸ் நகரில் இருந்து புறப்பட்டது. விமானம் புறப்பட்டு சிறிது நேரத்தில் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் மீண்டும் பாரிஸ் நகருக்கு சென்று தரையிறங்கியது. அதன் பின்பு அந்த விமானம் சரி செய்யப்பட்டு 5 மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக இன்று அதிகாலை 5:30 மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தது. இதற்கிடையே சென்னையிலிருந்து இன்று அதிகாலை 2 மணிக்கு பாரிஸ் நகருக்கு செல்ல இருந்த ஏர் பிரான்ஸ் பயணிகள் விமானம், அதாவது பயணிகள் 326 பயணிகள் இருந்தனர். இந்த பயணிகள் அனைவரும் நேற்று இரவு 11 மணிக்கு முன்னதாகவே சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து அனைத்து சோதனைகளும் முடித்துவிட்டு விமானத்தில் ஏறுவதற்கு தயாராக இருந்தனர். ஆனால் பாரிஸ் விமானத்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புறப்பட்டு வந்த விமானம் மீண்டும் பாரிஸ்கே திருப்பி சென்று விட்டது. அது தாமதமாக வந்து செல்லும் என்று பயணிகள் அறிவிக்கப்பட்டதால் பயணிகள் பல மணி நேரம் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் காத்திருந்து தவித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த விமானம் இன்று அதிகாலை 5:30 மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்ததும் சென்னை விமான நிலையத்தில் பாரிஸ் செல்வதற்காக காத்து கொண்டிருந்த பயணிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டனர். அதன் பின்பு ஏர் பிரான்ஸ் விமானம் சென்னையிலிருந்து 5 மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக இன்று காலை 7:15 மணிக்கு பயணிகளுடன் பாரிஸ் நகருக்கு புறப்பட்டு சென்றது. ஏர் பிரான்ஸ் விமானத்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாரிஸில் இருந்து சென்னை வரும் பயணிகள், சென்னையிலிருந்து பாரிஸ் செல்லும் பயணிகள் என மொத்தம் 643 பயணிகள் பல மணி நேரம் தவிப்புக்கு உள்ளானுகிறார்கள். ராஜேஸ்வரி.